சரி நம்ம அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்புவோம். டாக்ஸி. தம்பி எங்கேப்பா போகிறீங்க? ஆஃபீஸ் போகிறேங்க. அப்படியா? எந்த இடம்? எந்த இடம்னு கேட்டு அப்படியே ஒரு இடத்துல வண்டி ஒதுக்குறீங்களே. அண்ணே எங்கேண்ணே வந்திருக்கோம்? அதெல்லாம் தேவையில்லப்பா, இறங்கு. என்னண்ணே இறங்குன்றீங்க மரியாதை இல்லாமல்? சரி எந்த இடம்னு போய் பார்ப்போமே. யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா, ஹேய் அண்ணே யாரா இது இந்த கிளவிட்டு விட்டுட்டு போகிற, சுற்றியலோடு நிற்கிற, போடு. ஸோ ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு காபி நிஞ்சா கேமா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் என்ற ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹாரர் கேம் நம்ம சேனலில் கேம் மட்டும் ஹாரராக இருக்கிற ஒரு கேம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, கேப் விட்டுட்டேன். ஸோ அது வந்துட்டு சில பர்சனல் விஷயத்தினால கேப் ஆகிடுச்சு, தப்பாக எதுவும் நடத்துக்காதீங்க. அடுத்து நான் முடிஞ்சளவு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன், பட் அதுக்கான சூழ்நிலை சரியாக வரல. ஸோ அதனால் ரொம்ப அளவில் இருக்காமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ இந்த கேம்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம். அதனால் எப்பவும் போல் சுறுசுறுப்பாக கேம்லேக்குள்ளே போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருக்கலாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ அண்ட் இதுக்கப்புறமாவது நான் ஒழுங்காக வீடியோ போடுறதுக்கு கமெண்டில் 4 வார்த்தை நறுக்கன்னு திட்டி விட்டு போடுங்க. அதுக்கப்புறமாவது நான் வீடியோ ஒழுங்காக போடுறேன்னா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோ பார்த்துடலாம் அப்படி சொல்ல ஒழுங்காக வீடியோ போடுறேன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் நம்ம கேம் பிளே லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ எஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வீடியோக்குள்ளே வந்தானே பார்த்தா இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறானுங்க. யாரோட ஃபோட்டோன்னு தெரில. ஏதோ ஒரு சர்ச்சு அதுன்னு சொல்லுவாங்க, சிஸ்டரா. ஸோ அவங்களோட ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இது என்னப்பா ரூமு க்ளோஸ்டா? என்ன க்ளோஸ்டு? டஸ் நாட்டு எனிதிங். ஓகே, இது நம்ம இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ ஓப்பன் பண்ண முடியும்னு தெரிலையே. 10 டைம் நானும் பட்டன் அமுத்தி பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. சைடில் ஓப்பன் த பங்கருக்கு 350 ரூபாயாம். ஏன்டா என் கையில் இருக்கிறதே 50 ரூபா. இப்போ தான்டா கேம் ஏற்றிட்டு உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஈவன் வந்துட்டு ஒரு ஆசமான ஹாரர் கேமு. ஸோ இந்த ஈவன் வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ முடிஞ்சாலும் இருங்க, சவுண்டு கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் பிடிச்சவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. ஃப்ரெண்ட், நம்ம கூடி சீக்கிரம் 1K ரீச் பண்ணணும் அப்படின்றதே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம 1K ரீச் பண்ணிடலாம். அண்டு எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டா அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணுவேன். அதான் சொன்னல, கொஞ்சம் பர்சனல் விஷயத்தினால கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி தான் தமிழ் புத்தாண்டு. ஸோ அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க ட்ராயருக்குள்ளே தேடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ட்ரை, அதனால் நான் வந்துட்டு எஸ்கேப் பண்ணுவேன்னு கன்ஃபார்மாக தெரில. நிறைய கேம் ஃபஸ்ட் ட்ரையில் நம்ம மொக்கையாக அடி வாங்கியிருக்கிறோம். அதனால் இதுவும் ஃபஸ்ட் ட்ரை அடிவாக தான் வாங்குவோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். எந்த கேமே விட்டுறக்கூடாது. இது நான் வந்துட்டு லாக்டவுன் டயத்தில் கிடச்சோம். ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? ஐயோ, அந்த கிளவி போயிட்டுருக்கா ஃப்ரெண்ட். ஓ வந்துட்டாடா கேள்வி போய் தொலை, தயவு செஞ்சு போ விட்டுரு. இந்த கேள்வி கொஞ்சம் ஸ்லோவாக வருது, ஈஸி மோடில் வச்சனால போல். அப்பா ஒரு வழியாக அதை மாட்டிக்காச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட். ஓடுறா பா. ரன்னிங் கொடுத்தோன்னு நிற்கவே கூடாது, நின்னா செத்தோம். அவ்வளோதான், முடிவு பண்ணிட வேண்டியதான். நின்னா செத்துட்டோன்னு. சரிங்க, அந்த கிளவி வெறுப்பத்தலாம். கிளவி வீட்டுக்காரர் நல்லா இருக்கானப்பா, சௌக்கியமா? சரி வாங்க. அட வேமா வா கேள்வி. என்ன கேள்வி? மூட்டு வலியா? நான் மூட்டு வலி இந்த வயசுலேயும் உனக்கு மூட்டு வலி கேட்குது? மூட்டு வலி? ஐயோ வா கேள்வி. ஏன் கேள்வி இப்படி பேச வச்சு சாப்பிடிக்கிறேன். சரி இருங்க, இந்த பட்டன் ஆன் பண்ணி விட்றோம். இந்த பட்டனு இந்த கேம் வந்துட்டு நான் 2 வருஷம் முன்னாடி விளாண்டுறதுனால இது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. 2 வருஷமா அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா லாக்டவுன் அப்போ விளாண்டது ஃப்ரெண்ட். ஸோ லாக்டவுன் டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் இந்த கேம்லாம் நான் சும்மா ஃபண்ணுக்கண்டி விளாண்டு பார்த்துருப்பேன். ஸோ அப்போ விளாண்டது இது. சரி, இப்போ யாருமே அதிகமாக இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதில்ல. இந்த ஈவெண்ட்னே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன சரி ஈவெண்ட் திரும்ப எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளேக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஈவெண்ட் எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் ஒரு ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு இந்த மாதிரி ஈவெண்ட் அண்ட் கேம் பிளே இன்னொரு எஸ்கேப் இருக்குது. ஸோ இந்த எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவோமான்னு தெரில. ஸோ எனக்கு இப்போ ஒரு ஈஸியான எஸ்கேப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட். அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். அந்த ஈஸியான எஸ்கேப் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் அந்த எஸ்கேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதில் எஸ்கேப் பண்ணிட்டோன்னா இதில் இன்னொரு எஸ்கேப்பும் இருக்குது. சரிங்களா? அந்த எஸ்கேப் வேணும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக வீடியோவை ரெடி பண்ணி போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை ஒரு அடி கூட வாங்காமல் நான் வந்துட்டு இந்த கேம்லேயே முடிக்கணும்னு ஐடியாவில் இருக்கேன். என்னடா இது க்ரௌபார் கேட்குறீங்க? மறைஞ்சிக்கலாமா? ஓ வேணாம், இங்கே மறைஞ்சு இதை மாட்டிப்பேன். நான் கதவை சாத்திட்டு
வேகமாக போயிட்டேன். க்ரௌபார் எங்கே இருக்கும் இருங்க. க்ரௌபார் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்டு. நான் சில டைம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கான்னா இல்லையா? ஈவன் வர மாதிரி வேறு இருக்கே, பயமாக இருக்குது ஃப்ரெண்ட். இங்கே தான் இருக்குது க்ரௌபார். ஓகே ஓகே ஓகே. எடு. ஸோ ஈவன் வராளா? இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுக்கும். இல்லை டக்குன்னு வந்துட்டானா என்ன பண்ணுறது? ஓடையில் வந்துட்டானா ஒரு அசியமாக போயிருக்கும் பாரு. அடி வாங்கி சாக முடியாது. ஒரு அடி கூட வாங்காமல் கேம் பிளே முடிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். ஈவனெல்லாம் எனக்கு அவ்வளோ பயமே இல்லைங்க. அந்த கமலா தாங்க இன்னும் முடிக்க முடியாமல் இருக்குது. எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் பயத்துலேயே இருக்கிறேன். சரி விடுங்க. ஈவனில் போய் கமலாவை இழுத்து உள்ளே சொல்லணும். இப்போ இந்த கேம் பிளேவை கவனிப்போம். ஸோ இன்ன வரையும் அவன் வர மாதிரியே தெரில ஃப்ரெண்டு. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்களேன் எவ்வளோ நேரமாக உட்காண்ட்ருக்கோம், வரல. ஸோ வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கிளம்புவோம். அப்படியே பொறுமையாக கேஷுவலாக கிளம்பி போனோம்னா வச்சுக்கோங்களேன். அப்படி இங்கேருந்து எப்படியோ எஸ்ஐ போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த க்ரௌபார் வச்சு இந்த இடத்துல ஒரு வேலை பண்ணணும் ஃப்ரெண்ட். இதை வந்துட்டு உடச்சோணும். இந்த நெயில் இருக்குது. அட டே அது கிடையாதுரா. நெயில் இந்த நெயிலை வந்துட்டு உடச்சோணும் ஃப்ரெண்ட். அப்படியே பார்த்து இந்த நெயில் உடச்சிட்டு அவ்வளோதான். கட்டை கீழே இந்த சவுண்டு கேட்டுருச்சு. க்ரௌபார் இதே இடத்துல போட்டு கீயை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரன்னிங் கொடுக்கணும். இல்லைனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட், மாட்டிக்கிட்டு வரணும், மர்டர் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓடிடலாம். ஒரு ரன்னிங் கொடுத்தா தான் நமக்கு நிம்மதி ஃப்ரெண்ட். இந்த ஈவெண்ட் கிளவிட்டெல்லாம் மாட்டி செத்துட்டோன்னா அசிங்கம். ஏன்னா ஈஸி மூடில் ரொம்பவே ஸ்லோவாக வருவான். நான் ஈஸி மூட் தான் போட்டிருக்கேன். ஹார்ட் மூடு அந்த மாதிரி நிறைய மூடு இருக்குது. அதுலேயும் இந்த எஸ்கேப் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அதுவும் மறக்காமல் கண்டிப்பாக போட முயற்சி பண்ணி போடுறேன் எப்படியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட் இருந்தால் இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் இருக்குது. அதை எடுத்தால் தான் நம்ம செகண்ட் எஸ்கேப் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த வீடியோக்கு எனக்கு கண்டென்ட்டை முடிப்போம் வாங்க. ஸோ எல்லோக்கு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். ஒரு அடி கூட வாங்காமல் எஸ்கேப் பண்ண சிஎன்ஜி. அது ஃபஸ்ட் ட்ரை தான். ஃபஸ்ட் ட்ரைனா 2 வருஷம் முன்னாடி விளாண்டியாடா எப்படா ஃபஸ்ட் ட்ரை ஆகும்னா 2 வருஷம் ஆச்சுல்ல. அதுக்குள்ளே டச்சு விட்டு போயிரும்ல. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமா? ஐயோ எனக்கு வேறு 2 வருஷம் தான் வாயில் வருது ஃப்ரெண்டு. 2 வருஷம் கிடையாது, அதுக்கு மேலேயே இருக்கும். வந்துட்டா பாருங்க. கிழவியே ஏண்டி கிழவி வந்து தொலைஞ்ச கரும்பு பிடிச்சவள கதவு வழியாக வர வேண்டியது. நல்ல வேலை நாங்கள் நின்று பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி சவுண்டு போட்டால் வருவா அப்படின்னு. ஸோ அவள் வருவான்றனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பொறுமையாக. நான் நினச்ச மாதிரியே வந்துட்டா. இப்போ அவளை எப்படியா தசை திருப்பி நம்ம அந்த சைடு போகணும். வந்துட்டாடா வந்து தொலைய மாட்டோன்னு நினச்சேன் கேள்வி. இப்போ எப்படியாவது இவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது. போயிடலாமா பேசாமல்? இதுக்குள்ளே இறங்கிடலாமா? இல்லை வேணும் அது தொல்லை. ஒரு சுற்றிக்கிட்டே போயிடலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவளை எப்படியாவது ஒரு சுற்றி டைவெர்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் ஃப்ரெண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக கூட போய்க்கலாம். அண்ட் அன்றைக்கி நம்ம அனிமே வேர்ல்டு சேனல்லையும் கொஞ்ச நாள் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு நான் ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தேன் அந்த சேனலில். பார்த்தா காப்பிரைட் இஷ்யூ வருது. அது ஏன்னே தெரில. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னடா காப்பிரைட் இஷ்யூ வருது, ஏதோ சரியில்லை நமக்கு, சரியாக அந்த அனிமே கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணி போட தெரில. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ தான் முடிச்சு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ அனிமே சேனல்லையும் ஒரு வீடியோ போடுறக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். நம்ம சேனல் அனிமே சேனல் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த ஈவெண்ட் கிளம்பி போகிறாலாம் இருங்க, பொறுமையாக நின்று போகிற வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டைம் நிறையா இருக்குது குமார். ஆனால் அடி மட்டும் வாங்கிடக்கூடாது. ஸோ அப்படியே அந்த வண்டி தானே பார்த்துக்கலாம். அந்த ஒரு வேன் வரும் ஃப்ரெண்ட். அதில் வந்துட்டு இந்த கோவை சார்லாம் இருக்காங்களா, ஆக்டர் கோவை சார்லாம், அவங்கள மாதிரியே ஒருத்தி வருவா ஃப்ரெண்ட். அந்த சிஸ்டர் ஒருத்தி வருவா. அவள் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற துணி லாண்ட்ரிக்கு போட வருவான்னு நினைக்கிறேன். துணியை தெரில. பட் இந்த இடத்துல அந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு புது துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். அதில் நம்ம இந்த பெயிண்ட்டை ஊற்றி எஸ்கேப் பண்ண போகிறோம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது வந்துட்டு செட் ஆகாது. அதனால் உள்ள கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் வாங்க. ஸோ சம்மர் கேம்ப்பு ஓகே. அதாவது ஃப்ரெண்டு சம்மர் வெக்கேஷனுக்கு வந்துட்டு கேம்புக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்களாம்மா. குழந்தைங்க, பெரியவங்க, ஸ்கூல்லேருந்து எல்லோரும் வருவாங்களாம். அவங்கெல்லாம் வர்றதுக்கு டிக்கெட்ஸ் இந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. அதுவும் 10 to 15 வரைக்கும் இருக்கிற வயசு பசங்க தான் இங்கே கேம்புக்கு வருவாங்கன்னு போட்டிருக்கா. அப்போ 10 to 15 மட்டும்தான் வருவாங்களா, இல்லை மோஸ்ட்லி இவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு போட்டிருக்கா? புரியல ஃப்ரெண்ட். சரி விட்ருங்க, அந்த கண்டென்ட் நமக்கு எதுக்கு. ஸோ இந்த அண்ணன் பாருங்களேன், கதவு துறையா மனசாட்சி இல்லாதவன் கடைசி வரை கதவே திறக்க மாட்டான். சரி விடுங்க, இந்த இதை நம்ம முழுசாக படித்து முடிப்போம். அப்புறம்
ஓகே இதை வந்துட்டு எடுத்து நடத்துறது ஒரு கம்பெனி அப்படின்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் ஹோம் மாதிரி போல் என்ன தெரில ஃப்ரெண்ட். ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றுமே புரியல, ஒரே மன உடச்சலாக இருக்குது. சரி விடுங்க, கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து ஏன் வந்துட்டிங்களாக்கா அக்கா தம்பி அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து ஒரு பிடிச்சி ஈவினன் கையில் குத்துற போது, அதனால் இதுக்கும் ஒளிஞ்சே இருப்போம். அந்த அக்கா வேறு பாருங்கள் ஃப்ரெண்ட், அந்த அக்கா வந்துட்டு எப்படி தெரியுமா, ஈவிலன் நம்மளை பார்த்துச்சுன்னா ஓடி போய் ஈவிலனை கூப்பிட்ரும், கத்திடும், ஒரு கத்தி ஈவிலனை கூப்பிட்ரும். அப்புறம் ஈவிலனை வந்து நம்மளை பிடிச்சிடும். எப்படி விவரமான செயல் தான் இதெல்லாம் திட்டமிட்ட சதி அதெல்லாம். அதனால தான் நான் அந்த அக்கா தூங்குற வரை வெயிட் பண்ணி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாரி கொஞ்சம் கேஸ் டேபிள் அந்த பெயிண்ட்டை வந்துட்டு அந்த துணியில் ஊற்றிட்டேன் நான் கிளாத்தில். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் இப்போ அந்த அவளுக்கு வந்துட்டு தூக்கம் தெளிஞ்சோடனே வந்து பார்ப்பான், என்ன கிளாத்துலலாம் துணியாக இருக்குது, இது சரி கிளாத்துலலாம் வந்துட்டு பெயிண்ட்டாக இருக்குது கருமம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை துவைக்கப்படுவா ஃப்ரெண்ட். அவள் துவைக்க போட்டு அதுக்கப்புறம் அவள் திரும்ப போய் படுத்துப்பாள். அப்படி அவள் படுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே ஏறி உட்காந்துக்க போகிறோம். புரியல, கண்டிப்பாக புரியாது. ஸோ இப்போ நம்ம செயல்படுத்துவோம் திட்டத்தை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டே பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவினன் கேம் பிளே நான் இது வரைக்கும் பார்த்ததில் நிறைய கேமிங் சேனல் வந்துட்டு ஈவினன் கேம் பிளேவே மறந்துட்டாங்க, ஈவினனே மறந்துட்டாங்க நிறைய பேர். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஈவினனே மறந்துட்டீங்க. ஸோ அதனால் ஈவினனை திரும்ப ஞாபகப்படுத்தணும். அதில் ஏதாவது புது அப்டேட் கொண்டு வருவாங்களா நானும் பார்த்துட்டே இருப்பேன். பட் புது அப்டேட் எதுவும் கொண்டு வந்தாங்களா இல்லை எனக்கு அது கொண்டு வந்தது தெரிலையா இல்லை எதுவும் கொண்டு வரலையா அப்படின்றது தெரில. பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி தான் ஏற்றி கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் மக்களே. ஸோ இன்னும் இவள் பாருங்கள் ஃப்ரெண்டு சைடில் அந்த ஃப்ரேமில் தெரியுதா வண்டி கண்ணாடிக்கிட்ட அந்த போகிறா அப்பா இவ்வளோ நேரம் எடுத்து வச்சுட்டு இப்போ தான்ப்பா தூங்க போகிறா அவள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், அந்த பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அவள் ஈவன் கிழவியும் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட். அதுவும் கவனிச்சிங்களா, ஃபஸ்ட்லேயே நம்ம வந்துட்டு ஒரு அடி கூட வாங்காமல் ஈவன்லேருந்து அவள் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். எத்தனை நிமிஷம்னு பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது இந்த கேமில், அதுக்குள்ளேயே எஸ்கேப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். சூப்பர் எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோதான், கதவை சாத்திட்டாலா கோவை சாலா மேடம் மாதிரியே இருந்தாலா பார்க்க லைட்டாக அவங்கள மாதிரி இருந்தால் சொல்ல முடியும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப சிரிச்ச வாயாக இருக்கா, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஸோ அக்கா சிரிச்ச வாயக்கா ரொம்ப நன்றிக்கா, இந்த வீட்டிலேருந்து என்னை தப்பிக்க வச்சு கூட்டின்னு போகிறக்கு. இந்த கதை கஷ்டப்பட்டு ரிக்கெட்டு நம்மளை கூட்டின்னு போகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி போயிட்டு நிற்கிறோமா, அந்த கேட்டு திறக்குமா, கேட்டு திறந்தோடனே அப்படியே பாய் ஈவில் நன் ஹவுஸ் அண்ட் ஈவில் நன் அப்படியே கேம் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்ம கேம்லோட எண்டுக்கு வந்தாச்சு. அதனால் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அனிமே சேனலில் கூடிய சீக்கிரம் வீடியோ வரும், அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். அது இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன், ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் அச்சீவ் பண்ணிட்டு பாருங்கள். அச்சீவ் பண்ணிங்கன்னா நான் அடுத்த எஸ்கேப்போ பண்ணி போடுறேன். என்ன சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் தான். ஈவன் 2ன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி வரிசையாக போடலாம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற முழு சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் செஞ்சி, பாய்.